இந்த பெட்டகத்தை நான் திறக்க முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இந்த பெட்டகத்தை திறந்தால் நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தருகிறேன். என்கிட்ட ஒரு டிஎல் இருக்கு பையா, உன் தைரியத்தை பார்ப்போம். நண்பர்களே, ஒரு வெளிநாட்டு நிபுணர் எல்லோர் முன்னிலையிலும் ஒரு இந்திய பையனை, நான் செய்வேன், இதை திறந்தால் நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தருவேன் என்று கேலி செய்யும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சரி, இந்த பையன் இப்போது என்ன செய்வான்? அவனுக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்குமா? இந்த கதையை பார்ப்போம். ஐயா, இந்த பெட்டகத்தை திறக்க முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அந்த குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது, அருங்காட்சியகம் முழுவதும் நின்றது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சிறந்த டெக்னீஷியன் டேவிட் தனது பைகளை பேக் செய்து கொண்டிருந்தார். நின்று திரும்பி பார்த்தார். அவர் சிறுவனை மேலும் கீழும் பார்த்து வெடித்து சிரித்தார். இந்த பெட்டகத்தை என்னை போன்ற ஒரு சிறந்த டெக்னீஷியனால் திறக்க முடியாது. நீங்கள்தான் அதை திறக்கப் போகிறீர்கள். சிரிப்பு வெடித்தது. கேமராக்கள் மின்னின. நடுவில் வீர் என்ற 16 வயது சிறுவன் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான். அவன் ஒரு குப்பை சேகரிப்பான். தோளில் ஒரு அழுக்கு சாக்கு மாட்டப்பட்டிருந்தது. அவன் உடைந்த செருப்புகளை அணிந்திருந்தான். சாதாரண பெட்டகம் அது 500 ஆண்டுகள் பழமையான ஒரு மர்மமான புதையல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பழைய பாழடைந்த அரண்மனையை தோண்டி எடுத்தபோது தொழிலாளர்கள் இந்த கனமான இரும்பு பெட்டியை நிலத்தடியில் கண்டெடுத்தனர். யாரோ வேண்டுமென்றே மறைத்து வைத்தது போல் கல் சுவர்கள் அதை சூழ்ந்தன. பழைய ஆவணங்கள் அது ஒரு பண்டைய மன்னருக்கு சொந்தமானது என்பதை வெளிப்படுத்தின. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பெட்டகம் திறக்கவில்லை. அதற்கு சாவித்துளை இல்லை, குறியீடு இல்லை, மின்னணு பேனல் இல்லை. நவீன இயந்திரங்கள் செயலிழந்தன. லேசர்கள், துரப்பணங்கள், எக்ஸ் கதிர்கள் அனைத்தும் பயனற்றவை. துரப்பணங்கள் உலோகத்தை சூடாக்கும், ஆனால் ஊடுருவ முடியவில்லை. இறுதியாக அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு நிறுவனத்தை சேர்ந்த சிறப்பு தொழில்நுட்ப வல்லுநரான டேவிட் அழைக்கப்பட்டார். அவர் உலகம் முழுவதும் பிரபலமானவர். ஆனால் பல மணி நேர கடின உழைப்பு, அதிர்வு பகுப்பாய்வு மற்றும் சென்சார் நிறுவலுக்கு பிறகு அவரும் கைவிட்டார். வீரின் குரல் ஒலித்தபோது அவர் மைக்ரோஃபோனை பிடித்து, இந்த பெட்டகம் ஒருபோதும் திறக்காது என்று அறிவித்தார். வீரை அகற்ற காவலர்கள் நகர்ந்தனர். ஏய் பையன், இங்கிருந்து போய்விடு, இது ஒரு விளையாட்டு அல்ல. ஆனால் வீரின் கண்களில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தது. அவர் நகரவில்லை. அவர் மீண்டும் கூறினார், ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் இந்த பூட்டை திறக்க முடியும். என்னால் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வெளியே தள்ளலாம். ஆனால் குறைந்தபட்சம் என்னை முயற்சி செய்யட்டும். தன்னம்பிக்கையை இழந்த அமெரிக்காவை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் வீரின் தன்னம்பிக்கையால் எரிச்சல் அடைந்தார். சிறுவன் தன்னை கேலி செய்கிறான் என்று அவர் நினைத்தார். அவரது முகத்தில் ஒரு கிண்டலான புன்னகை தோன்றியது. அவன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த விலையுயர்ந்த அடையாள அட்டையை சுழற்றி, அவனை பார், இதை பார், அதுதான் பிரச்சனை. அறிவியல் முடியும் இடத்தில் நீ நாடகத்தை தொடங்கு. ஆனால் பரவாயில்லை என்றான். தொழில்நுட்ப வல்லுநர் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு காசோலை புத்தகத்தை எடுத்து ஒரு பேனாவை காட்டி வீரின் தோளில் உறுதியாக தட்டினான். சரி ஹீரோ, ஒரு விஷயம் செய்வோம். நீ இதை திறந்தால் நான் உனக்கு 1 கோடி அல்ல, 100 கோடி ரூபாய் தருவேன். அது ஒரு காசோலை, பணம் அல்ல. அவன் சிரித்தான், கூட்டத்தை திரும்பி பார்த்து, ஒரு சர்க்கஸ் நிகழ்ச்சியை தொடங்குவது போல். பெண்களே, தாய்மார்களே, இப்போது இந்த குப்பை பையன் நமக்கு அறிவியலை கற்றுக் கொடுப்பான். கூட்டம் சிரிப்பில் மூழ்கியது. சில நிருபர்கள் தங்கள் கேமராக்களை ஒரு புதிய காட்சி உணர்வுடன் வீரை நோக்கி திருப்பினார்கள். யாரோ ஒருவர், குழந்தை இழுக்கும் நாடகத்தை பாருங்கள் என்றார்கள். மண்டபத்தின் நடுவில் இருந்த தடிமனான இரும்பு தண்டவாளத்திற்கு பின்னால் பெரிய கருப்பு உலோக பாதுகாப்பு பெட்டகம் நின்றது. வீர் மெதுவாக முன்னேறி வந்தார். அவன் தன் மூச்சை இழுத்துக் கொண்டான். குப்பை பையை கீழே போடு. இசை. வீர் இந்த அருங்காட்சியகத்தில் வேலை செய்யாது. அவர் வெளியே குப்பைகளை எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் பெரும்பாலும் அவர் கந்தல்களை சேகரிக்க வரும்போது அவர் அந்த பெரிய கட்டடத்தை வெளியிலிருந்து பார்ப்பார். சிறு வயதிலிருந்தே வடிவங்கள் மற்றும் கட்டமைப்புகள் பற்றிய புரிதல் அவருக்கு இருந்தது. வீருக்கு இன்னொரு சிறப்பு இருந்தது, அவரது பாட்டி. இந்த உலகில் இல்லாத அவரது பாட்டி அடிக்கடி தனது குடிசைக்கு வெளியே அமர்ந்து கதைகளை சொல்வார். நீண்ட நாள் குப்பைகளை எடுத்து சோர்வடைந்து வீர் திரும்பியபோது அவர் அவரது தலையில் அடித்து, வீர், நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் எங்கள் இரத்தம் சாதாரணமானதல்ல. நாங்கள் ராஜாக்களின் பொக்கிஷங்களை பாதுகாத்த அந்த கைவினைஞர்களின் சந்ததியினர் என்று கூறுவார். ஒரு குழந்தையாக வீர் இவை முற்றிலும் முட்டாள்தனம் என்று நினைத்தார். தனது பாட்டி வயதான காலத்தில் முதுமையடைந்து தனது வறுமையை மறைக்க தனது வறுமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்று அவர் நினைத்தார்.
ஆனால் அவரது பாட்டி அவரிடம் சொன்னது விவரங்கள் நிறைந்தது. அவர், மகனே, எங்கள் மூதாதையர்கள் சாவியால் அல்ல, ஒலி மற்றும் நினைவாற்றலால் திறக்கும் பூட்டுகளை செய்தார்கள். அவர்கள் இரும்பின் சத்தத்தை கேட்க முடிந்தது. அவரது பாட்டி இறந்தபோது அந்த கதைகள் கூட மறைந்துவிட்டன. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நகரத்தின் மிக பெரிய குப்பை கிடங்கில் குப்பை மலையாக குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருந்தபோது வீரின் அதிர்ஷ்டம் மாறியது. அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. சேறு மற்றும் அழுக்குகளுக்கு மத்தியில் வீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை தேடிக் கொண்டிருந்தார். புல்டோசரால் கவிழ்க்கப்பட்ட உடைந்த மரப்பெட்டியில் அவரது கால் மோதியது. பெட்டி உடைந்திருந்தது. உள்ளே இருந்து சேற்றில் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய தோல் கட்டப்பட்ட புத்தகம் வெளிவந்தது. குப்பை. சேகரிப்பாளர்கள் அதை குப்பை என்று நினைத்து அப்புறப்படுத்தினர். ஆனால் வீர் அதை எடுத்தார். அவர் வீட்டிற்கு வந்து அதை உலர்த்தி பக்கங்களை புரட்டியபோது அவரது கண்கள் விரிந்தன. அதில் அவரது பாட்டியின் வார்த்தைகளுக்கான சான்றுகள் இருந்தன. விசித்திரமான அடையாளங்கள், பூட்டு வடிவமைப்புகள், கியர்கள் மற்றும் பெட்டகங்களின் வரைபடங்கள். அதில் இரகசிய பூட்டின் சட்டம் என்று எழுதப்பட்டிருந்தது. அமைதியாக திறக்கும் பெட்டகம். பல இரவுகளில் தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் வீர் புத்தகத்தை படித்தார். இந்த பெட்டகம் வெறும் ஒரு சீரற்ற உலோகப் பெட்டி அல்ல, எடை சார்ந்த வழிமுறைகளின் வலையமைப்பு என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது பாட்டியின் குரலை நினைவில் வைத்திருந்தார். சண்டையிடுவதை விட ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தொழில்நுட்ப வல்லுநர் தோல்வியை ஒப்புக்கொள்வதை பார்த்தபோது அவரது பாட்டியின் கதைகளும் அவரது முட்டாள்களின் ஞானமும் அவமதிக்கப்படுவது போல் உணர்ந்தார். அதனால்தான் அவர் பேசினார். வீர் இப்போது பெட்டகத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் தனது 2 கைகளையும் குளிர்ந்த உலோகத்தின் மீது வைத்தார். அவர் கண்களை மூடினார். இயந்திரமில்லை, சுத்தியலில்லை. இப்போது அவர் ஒரு மந்திரத்தை ஓதுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். பெட்டகத்தின் ஒரு பக்கத்தில் விளிம்பிற்கு அருகில் தனது கையை வைத்தார். அங்கு சாதாரண மனிதனுக்கு தெரியாத ஒரு சிறிய நீட்டிப்பு இருந்தது. அவர் தனது விரல்களால் அங்கு லேசாக தட்டினார். தக் துக், பெட்டகத்துடன் பேசுவது போல். உலோகத்திற்குள்ளிருந்து ஒரு மெல்லிய எதிரொலி கேட்டது. நண்பர்களே, கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன் இது போன்ற மனதை தொடும் கதைகளை கேட்க விரும்பினால் எங்கள் சேனலுக்கு இப்போது குழு சேர்ந்து புதிய கதைகளை தவறவிடாமலிருக்க மணியை அழுத்தவும். மேலும் நீங்கள் இந்த வீடியோவை எந்த நகரம் அல்லது கிராமத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கருத்து தெரிவிக்கவும் எங்களிடம் சொல்லவும். கதைக்கு திரும்புவீர். 2 கைகளையும் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் அழுத்தம் கொடுத்தார். பின்னர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் தனது கையை 3வது இடத்தில் வைத்தார். அவரது முழு கவனமும் குப்பையில் கண்டெடுத்த புத்தகம் மற்றும் அவரது பாட்டியின் வார்த்தைகள் மீது குவிந்திருந்தது. முதலில் மேல்தட்டு, பின்னர் கீழாப்பு, பின்னர் வலதுபுறம் சறுக்கியது. ஊடகங்கள் இதை சலிப்பாக கண்டன. சிலர் தங்கள் கேமராக்களை கீழே இறக்கினர். ஒன்றும் நடக்காது, நேரத்தை கடக்கவும் என்று ஒருவர் முணுமுணுத்தார். அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநரும் தனது கைக்கடிகாரத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். பின்னர் வீர் கடைசியாக தனது உள்ளங்கையை பெட்டகத்தின் ஒரு விளிம்பில் வைத்து மிகவும் லேசான ஆனால் நிலையான அழுத்தத்துடன் சில சென்டிமீட்டர்கள் சறுக்கும் அசைவை செய்தார். கிளிக் செய்யவும். மிகவும் மங்கலான சத்தம் கேட்டது. சத்தத்திற்கு மேல் கேட்க முடியாத அளவுக்கு மங்கலானது. ஆனால் அருகில் நின்றவர்கள் உற்சாகமடைந்தனர். பின்னர் உள்ளே இருந்து ஏதோ கனமாக நொறுங்கும் சத்தம் கேட்டது. ஒரு கனமான உலோகத் தகடு கீழே விழுவது போன்ற ஒரு சத்தம். அடுத்த கணம் பெட்டகத்தின் 500 ஆண்டுகள் பழமையான கனமான கதவு தானாகவே சற்று முன்னோக்கி சாய்ந்தது. அமைதி, மரணம் போல அமைதியாக இருந்தது. பின்னர் யாரோ மெதுவாக தள்ளினார்கள். பெட்டகக் கதவு திறந்தது. முழு அருங்காட்சியகமும் திகைத்துப் போனது. சில வினாடிகள் என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. பின்னர் திடீரென்று கேமரா பிரகாசமாக ஒளிர்ந்தது. கூட்டத்தின் ஊடாக ஒரு சத்தம் அலை வீசியது. சகோதரரே, பெட்டகம் திறந்துவிட்டது என்று யாரோ கத்தினர். இம்பாசிபிள்! அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநரின் முகம் வெளிரியது. பெட்டகத்தை நோக்கி ஓடினார். அவர் உள்ளே எட்டி பார்த்தார். பின்னர் வெளியே பார்த்தார். பின்னர் வீரை நோக்கி திரும்பினார். அவரது கண்கள் அவநம்பிக்கையால் நிறைந்திருந்தன. உள்ளே என்ன இருந்தது? தங்கம் இல்லை. உள்ளே பழைய தோள்பைகள் இருந்தன. 5 நிமிடங்களில் சுருட்டப்பட்ட செப்பு சிலிண்டர்கள், சீல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அரச முத்திரைகள், அரிதான ஒன்று, நாணயங்களும் எழுத்து பொறிக்கப்பட்ட சில உலோகத் தகடுகளும். வரலாற்றாசிரியர்களுக்கு இவை தங்கத்தை விட விலை மதிப்பற்றவை.
ஒரு மூத்த வரலாற்றாசிரியர் நடுங்கும் கைகளுடன் ஒரு ஆவணத்தை எடுத்தார். இது நமது வரலாற்றின் தொலைந்து போன பொக்கிஷம் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். இதில் நாம் மறந்துவிட்ட ஒரு சகாப்தத்தின் மருத்துவம், அறிவியல் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் உள்ளன. இந்த ஆவணங்களின் மதிப்பை தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ அளவிட முடியாது. உலகம் முழுவதும் தனது இயந்திரங்களைப் பற்றி பெருமையாக பேசிய அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுனர், இது சாத்தியமற்றது, சாவித்துளை இல்லை, குறியீடு இல்லை என்று மெதுவாக கூறினார். நீங்கள் எப்படி? ஐயா, இந்த பூட்டு இயந்திரத்தால் அல்ல, நினைவாற்றலால் திறக்கிறது என்று வீர் வெறுமனே கூறினார். நம் முன்னோர்கள் பூட்டுகளை செய்தார்கள் என்று என் பாட்டி கூறுவார். அது வெறும் கதை என்று நினைத்தேன். ஆனால் குப்பை குவியலில் அந்த பழைய புத்தகத்தை கண்டதும் அதை நம்பினேன். அதில் காணப்படும் வடிவத்தை நான் பயன்படுத்தினேன். அரசாங்கம் மிக வேகமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டியது. வீரை மேடைக்கு அழைத்தனர். அவரது கிழிந்த ஆடைகளை பார்த்து சிலர், முதலில் அவருக்கு சில நல்ல ஆடைகளை கொடுங்கள் என்றனர். ஆனால் வீர் அதே நிலையில் நின்றார். அவரது முகத்தில் லேசான பயமும் பெருமையும் தோன்றியது. அப்போது மண்டபத்தின் மூலையில் நின்றிருந்த அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுனர் மெதுவாக முன்னேறினார். அவர் கையில் ஒரு காசோலை புத்தகம் இருந்தது. மைக்ரோஃபோன் தேவையில்லை என்று அவர் உணரவில்லை. அனைவருக்கும் முன்னால் காசோலையில் 100 கோடி ரூபாய் தொகையை எழுதினார். அவரது கைகள் நடுங்கவில்லை, ஆனால் அவரது கண்கள் தாழ்ந்திருந்தன. அவர் வீரை நோக்கி காசோலையை நீட்டி தாழ்ந்த குரலில், நான் உங்களுக்கு சவால் விட்டேன். நான் என் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். சில நேரங்களில் ஒரு கலாச்சாரத்தின் அறிவு எந்த நவீன தொழில்நுட்பத்தையும் விட பெரியது. மன்னிக்கவும். வீர் காசோலையை பார்த்தார். பின்னர் தனது பாட்டியை நினைவு கூர்ந்தது போல் வானத்தை நோக்கி. வீர் மைக்ரோஃபோனை நோக்கிச் சென்று